Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா JEE எக்ஸாம்னா என்ன, இந்த எக்ஸாம் எழுதுறதுனால எந்த மாதிரி காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண முடியும், இதுக்கான எலிஜிபிள் என்ன, அண்ட் இந்த எக்ஸாம் எப்ப நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க எப்ப இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அடுத்தடுத்து இது மாதிரி டாப் காலேஜ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போறோம். ஸோ மறக்காம அதையும் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம JEE எக்ஸாம்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். JEE அப்படிங்கிறது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லுவோம். இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா NIRF டாப்ல இருக்கக்கூடிய IIT, NIT, IIIT இது மாதிரி காலேஜஸ் ஜாயின் பண்றதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தாங்க JEEன்னு சொல்லுவோம். ஆனா இந்த எக்ஸாம் யாரு கண்டக்ட் பண்றாங்க நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த NTA ஏஜென்சி தான் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமே நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம JEE எக்ஸாம் எழுதுறதுனால எந்த மாதிரி காலேஜஸ்ல போய் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். JEE எக்ஸாம் மூலமா IIT, NIT, IIIT and GFIT சொல்லக்கூடிய இந்த 4 கேட்டகரியில கூடிய காலேஜஸ் தான் போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். IIT அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லுவோம். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா டோட்டலா 23 கேம்பஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கு. அதுல ஒரு கேம்பஸ் நம்ம சென்னையிலுமே இருக்கு. அண்ட் NIT அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஓவராலா இந்தியா ஃபுல்லா 31 கேம்பஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த கேம்பஸ் பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில லொகேட் ஆயிருக்கு. அண்ட் IIIT சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஓவராலா 25 பிரான்ச்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா GFIT சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா 19 கேம்பஸ் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா இது மாதிரி 103 கேம்பஸ், 103 கேம்பஸஸ் பாத்தீங்கன்னா NIRF டாப்ல கூடிய காலேஜஸ். இந்த காலேஜஸ் போய் ஜாயின் பண்றதுக்காக தான் நம்ம JEE எக்ஸாம்ன்றதை எழுத போறோம். ஓகே, JEEல பாத்தீங்கன்னா டோட்டலா 2 கேட்டகரி இருக்குங்க. JEE மெயின் அண்ட் JEE அட்வான்ஸ் சொல்லுவோம். JEE மெயின் எக்ஸாம் எழுதுறதுனால பாத்தீங்கன்னா நம்ம NIT அண்ட் IIITல போய் ஜாயின் பண்ணலாம். ஆனா IITல போய் ஜாயின் பண்ண முடியாது. அதுக்காக தான் JEE அட்வான்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. இந்த JEE அட்வான்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம JEE மெயின் வந்துட்டு கிளியர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம JEE மெயின் பத்தி பார்க்கலாம். JEE மெயின்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கு. இந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் நவம்பர் 27 வரைக்குமே இப்போ ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கும். இது வரைக்கும் அப்ளை பண்ணா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 2 செஷனா நடத்துவாங்க. செஷன் 1 பாத்தீங்கன்னா ஜனவரி 21ல இருந்து 30 இந்த 10 நாளுக்குள்ளதான் எக்ஸாம் இருக்கும். அண்ட் செஷன் 2 பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 10 இந்த 10 டேஸ்க்குள்ளதான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம்ல நீங்க 2,50,000 ரேங்கிங்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா IIIT அண்ட் NITல ஜாயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம JEE அட்வான்ஸ் எக்ஸாம் நீங்க எழுத முடியும். இந்த அட்வான்ஸ் எக்ஸாம்ல நீங்க எடுக்கிற ரேங்கிங் பொறுத்து தான் IITல போய் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, இந்த எக்ஸாம்க்கான எலிஜிபிள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க +2 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். முக்கியமா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் உங்க மெயின் சப்ஜெக்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த எக்ஸாம்ஸ்ல 75% மேல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். இதுதான் உங்களுக்கான பேசிக் எலிஜிபிள். அண்ட் இந்த எக்ஸாம்க்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது, யாருனாலும் எழுத முடியும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா JEE எக்ஸாம்க்கான பேசிக் டீடைல்ஸ். இதுக்கு மேல உங்களுக்கு JEE அப்ளை பண்ணணும், எக்ஸாம் எழுதணும், உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா நம்ம ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டு கூட எல்லா டாப் காலேஜ்லயுமே கவுன்சிலிங் கூட மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நம்ம ஹெல்ப்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பை கால் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி டாப் காலேஜ் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை கண்டினியூஸா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.